அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:20 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கா? அது செய்வினை கோளாறாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பில்லி சூனியம் வசியம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும். சாதகமான நாளாக அமைகிறது. பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நேர்மை அதிகாரிகளால் பாராட்டால் இன்று சரியான நேரத்தில் பணிகளை முடித்து சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். இன்று பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நம்பிக்கை ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். உங்களது சேமிப்பு அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத வரவுகளும் வெற்றியும் கிடைக்கும் நாள். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அதிகம் சாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும். குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இருக்கும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு கண்டு மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆற்றல் மற்றும் திடமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம். இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். இதனால் அவர்களோடு நல்லுறவு காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு திருப்திகரமானதாக காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகுவலி காணப்படலாம். இன்று மனதை தெளிவாக வைப்பதன் மூலமாக சிறப்பாக உணர முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக நடத்த வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று உங்களுக்கு அதிகமாகவே காணப்படலாம். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலையில் இருக்கலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படலாம். இதனால் உங்களது துணையோடு நல்லுறவு காண இயலாது. உறவில் நல்லிணக்கம் காண அமைதியான போக்கை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது பதட்டம் காணப்படும் நாளாக அமையலாம். இதனால் கால்வலி ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது. கடினமான உழைப்பு உங்களிடம் இருக்கலாம். இன்று இடைவிடாத முயற்சி மூலமாக லாபகரமான பலன்கள் கிடைக்கும். இது உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இருவரிடத்தில் மகிழ்ச்சி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டமான நிலை உள்ளது. இதனால் சேமிப்பு நிலை உயரும். உங்களுக்கு சௌகரியமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முயற்சிகளில் வெற்றி காணலாம். மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலமாக திறமை வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தைகளை உங்களது துணையை மகிழ்விக்கலாம். பயணம் அதிகமாக காணப்படலாம். இதனால் இன்று இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு வரப்பிரசாதமாக அமையும். எதிர்கால பாதுகாப்பிற்காக உரிய பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் இருக்க வேண்டும். சாதகமான பலன்கள் கிடைக்க கடினமான சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டும். இசை கேட்டல் மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் இன்று பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். பணியை மீண்டும் சரிபார்த்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் காணப்படக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையுடனான உறவில் இன்று மதிப்பு ஏற்படலாம். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. அதிகமான பணம் சம்பாதிக்க இயலாது. இதனால் நீங்கள் கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் தியானம் சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படும் நாளாக அமையலாம். இன்று முடிவுகளை விரைந்து எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். சக பணியாளரிடமிருந்து சில தொல்லைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முயற்சிகளை எடுக்க இந்த நாள் சாதகமான நாளாக உள்ளது. இன்றைய இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள். திருப்தியும் நல்ல உணர்வும் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும். எனவே நீங்கள் சிறப்பாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாளாக அமைகிறது. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் பண வரவு ஏற்பட்டு பணம் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக இன்று உங்களிடம் ஆற்றல் நிரம்பி காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குழப்பங்களும் வருத்தமான மனநிலையும் காணப்படலாம். இன்றைய நாளை சமாளிக்க நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் இறுக்கமானதாக காணப்படுவதால் நீங்கள் மும்முரமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். சக பணியாளர்களுடைய எதிர்ப்பை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சிறப்பாக பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படலாம். இதனை தவிர்க்க நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி தடைகள் காணப்படும் நாளாக அமையலாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான பிரச்சனை காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கார உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சீரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் பொறுமையுடனும் திறமையுடனும் இன்று
கையாள வேண்டும். தான தர்மங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு சில அசௌகரியங்களை உணர்வீர்கள். இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பணியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகளை காண முடியும். வெறுமை இருப்பது போன்ற உணர்வு காணப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை சமாளித்து அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம். இன்று திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக இருக்க வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தக்க வைக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயங்களில் விரும்பக்கூடிய பலன் கிடைக்காது. பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம். அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.